வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் சூப்பரான 5 கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 வெப் சீரிஸுமே தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன வெப் சீரிஸ் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் 2024 வருஷம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன கில்லர் சூப் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரட்டையர்கள் அண்ணன் தம்பி 2 பேருமே பிஸ்னஸ் மேன் தான். அண்ணனும் ஃப்ராடு பெருசாக பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் கொண்டு போயிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஃப்ராட் தனம் தான் பண்ணிட்டு இருக்காரு. தம்பியும் அதே மாதிரியான பிஸ்னஸ் மேன் தான். வெளியே பெரிய பிஸ்னஸ் மேனும் சொல்லிக்கிட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு அவருடைய பிஸ்னஸ்லாம். இதனாலேயே அவருடைய ஒய்ஃபுக்கு இவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போகுது. 2 பேரும் வெளியே பேருக்குன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒய்ஃப் ஒருத்தர் மேல அஃபையர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸை ஒரு கட்டத்துல கிரைம் த்ரில்லர் மோடுக்கு கொண்டு போயிருப்பாங்க. என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 எபிசோட்லாம் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஆக்டிங் வைஸ் மனோஜ் பாஜ்பாயோடைய ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. டபுள் ரோலில் நடிச்சிருக்காரு. 2 கேரக்டரையும் அவருக்கு கொடுத்த ரோலில் கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒய்ஃபாக வர அவங்களுடைய ஆக்டிங்கும் சரி, நாசருடைய ஆக்டிங்கும் சரி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான வெப் சீரிஸ் தான். ஆனால் இந்த வெப் சீரிஸில் சில மைனஸும் இருக்குது. லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு 5வது 6வது எபிசோடுக்கு மேலே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓவராலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வெப் சீரிஸ் ஒரு எபோ ஆவரேஜான வெப் சீரிஸ் தான். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. தனியாக வேணா ட்ரை பண்ணுங்க. இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி வெப் சீரிஸான ஆரண்யக் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய சிரோடா அப்படிங்கிற ஒரு சிட்டியில பல வருடங்களுக்கு முன்னாடியே நிறைய தொடர் கொலைகள் நடந்திருக்கு. அதாவது பெண்களை கடத்தி ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொலையெல்லாம் பண்றது சிறுத்தை மனிதன் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஊருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. பாதி மனிதன் பாதி சிறுத்தை உள்ள ஒருத்தர் தான் இந்த கொலையெல்லாம் பண்றா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த ஊருக்குள்ள இருக்கு. இந்த மாதிரியான டைம்ல அதே ஊருக்குள்ள போலீஸ் ஆபீசரா இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க ஒரு வருஷம் லீவ்ல இருக்கிற நேரத்துல அதே ஸ்டேஷன்ல புதுசா ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரியான தொடர் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோயினும் புதுசா அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. இந்த வெப் சீரிஸுடைய பாசிட்டிவ் என்னன்னா, கேரக்டரை சூஸ் பண்ண விதம். அதாவது இந்த ரோலுக்கு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாவே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்ல த்ரில்லிங்காகவே கொடுத்துருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த வெப் சீரிஸ்ல நிறையவே வரும். ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த வெப் சீரிஸ்ல நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அதனால ஃபேமிலியோட பார்க்க முடியாது. மொத்தமா இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் 40 மினிட்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த வெப் சீரிஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய வெப் சீரிஸ் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபாசி அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த ஃபேமிலி மேன் அப்படிங்கிற வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண ராஜ் டிகே தான் இந்த வெப் சீரிஸையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா விட்டுட்டு போயிருப்பாரு. அப்பா திரும்ப வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே சில பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கான அந்த அளவுக்கு டேலண்ட் உள்ளவர் தான் நம்ம ஹீரோவும். ஸோ அந்த நேரத்தில் இவர் பிச்சை தான் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காசு போடுறாங்க. கூடிய ஒரு இன்னொரு பையனும் இருக்காங்க. இந்த 2 பேர்த்தையும் ஒரு வயசானவர் எடுத்து வளர்க்குறாரு. அவரு ஒரு பத்திரிகையும் நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசானதுக்கு அப்புறம் அந்த பத்திரிகை பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆயிடுது. நிறைய கடன் தொல்லையும் வேற. கடன் கொடுத்தவங்க எல்லாம் திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இல்லீகலா ஒரு கிரைமை பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த வெப் சீரிஸுடைய மீதி கதை. ஸோ இந்த வெப் சீரிஸ்ல நடிச்ச எல்லாத்தோட
எல்லாத்துடைய ஆக்டிங்கும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. சாகித் கபூர், விஜய் சேதுபதி, ராசி கண்ணா, கே மேனன்னு சொல்லி எல்லாத்துடைய ஆக்டிங்கும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. கள்ள நோட்டு பிரச்சனையினால சாதாரண மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வெப்சீரிஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. டோட்டலாக இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா 8 எபிசோட் இருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். அதையெல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு 6 எபிசோடாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வெப்சீரிஸ் பேட்டல் லாக் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸில் 2 சீசன் இருக்குது. முதல் சீசன் பார்த்தீங்கன்னா 2020 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ 2வது வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 வெப்சீரிஸுமே சூப்பராகவே இருக்கும். முதல் வெப்சீரிஸுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் சேனலில் பிரைம் ஷோ நடத்தக்கூடிய ஒருத்தரை 4 பேர் கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஒரு கேஸை ஜூனியர் லெவல் போலீஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கிறாரு. அந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சீசனில் நடக்கக்கூடிய கதை. 2வது சீசனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் லெவல் போலீஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஏசிபியா அதில் நடிச்சிருப்பாரு. ஸோ இவர் ஒரு கேஸை எடுத்து விசாரிக்கிறாரு. அதாவது ஒரு ஹோட்டலில் ஒரு அரசியல்வாதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பாரு. அந்த ஒரு கேஸை எடுத்து விசாரிச்சு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் செகண்ட் சீசனில் நடக்கக்கூடிய கதை. ஸோ இந்த 2 சீசனுமே நல்லா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. பயங்கர த்ரில்லிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாத்துடைய ஆக்டிங்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த வெப்சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய வெப்சீரிஸ் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன த ரயில்வே மென் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் வெப்சீரிஸ். ஸோ இந்த வெப்சீரிஸுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, 1984 வருஷம் போபாலில் நடந்த விஷவாயு கசிவுனால கிட்டத்தட்ட 15,000 பேர் உயிரிழந்தாங்க. அந்த ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த வெப்சீரிஸை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் போபால் ரயில்வே ஊழியர்கள் இவங்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அந்த ஆலை நிறுவனம் எவ்வளோ அலட்சியமாக இருந்தாங்க, கவர்மெண்ட் இந்த மாதிரியான நேரத்தில் என்ன ஸ்டெப்பு எடுத்தாங்க, பயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், உயிருக்கு போராடக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சுச்சுவேஷனையும் நல்லா அழுத்தமாகவே இந்த வெப்சீரிஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ விஷவாயு கசிவுனால ஏற்பட்ட பாதிப்புகள் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நல்லா எமோஷ்னலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சீரிஸை நல்லா எமோஷ்னலாகவும் த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 4 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 hour ஓடும். ஸோ 4 மணி நேரத்திலேயே இந்த வெப்சீரிஸை பார்த்துடலாம். ஒரு தரமான வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான வெப்சீரிஸ் படங்களை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய பிளேலிஸ்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள், சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் கொடுங்க. ஜென்யூனான கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.